நம்முடைய வேலை முடியாது. ஆனால் நாம நாம் இரவு நேரத்திலே சற்று நேரங்கள் ஆட்டமாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நொடிப்பொழுது கூட ஓயாமல் படித்து ஒரு காலை தூக்கி எம்பதியிலே நடராச பெருமானாகப்பட்டவர் திருநடனம் ஆடுகின்றார் அல்லவா? அண்ணனுடைய ஆட்டம் கொஞ்சிலேயானால் நம்முடைய அத்துணை பேர்களுடைய ஆட்டமும் அடங்கிவிடும். அப்பேற்பட்ட ஒன்னா திருவடியான நடராச பெருமானுடைய திருவடிகளை சிறுமையை தாங்கி அரிது அரிது மனிதராக பிறப்பதே அரிது. அப்படி மனிதராக பிறந்தபோதிலும் அங்க ஊனங்கள் இல்லாமல் பிறப்பது அதைவிட மிகப்பெரியது. அதிலேயும் பெண் ஜென்மம் நீக்கி ஆண் ஜென்மம் எடுத்து பிறப்பது அதைவிட மிகப்பெரியது. அப்படி பல ஜென்மங்கள் ஆத்தானே புண்ணியம் செய்திருக்கிறார். இந்த பூவுலகிலே நாம் அத்தனை பேர்களும் மனிதர்களாகத்தானே நாம் பிறந்திருக்கிறோம். அப்படி 10 மாதம் 3 நாள் சுமந்து தன்னுடைய உதவியை பாலாக்கி கொடுத்து நம்மை மார்மீதும் தோல்விக்கும் சுமந்து பாராட்டி சீராட்டி வளர்த்தெடுத்து நம்ம ஈண்டெடுத்த அந்த தாய்க்கு முதற்கண் வணக்கம். அந்த தாயகப்பட்டவர் காண்பித்த பிறகுதான் இவர்தான் உங்களுக்கு தந்தை என்று தெரிவிப்பார். தாயகப்பட்டவர் காண்பிக்கவில்லை என்றால் யார் என்று தெரியாது, தந்தை யார் என்று தெரியாது. நாம் பிறப்பதற்கு காரணகர்த்தாக விளங்கிய அந்த தந்தைக்கு அளித்த வணக்கம். மாதா பிதா அப்பேற்பட்ட பிதாவாகப்பட்டவர் என்ன செய்தார்? நமக்கோ இந்த பூவலிகளை ஒரு குழந்தையானது பிறந்திருக்கிறது. இவன் நீதி நேர்மையோடு வாழ வேண்டும், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு திகழ வேண்டும், இவனுக்கு அறிவு கண்ணை திறக்க வேண்டும். அப்படி என்ற நல்ல எண்ணத்தோடு பிதாவாகப்பட்டவர் ஒரு குருடத்திலே கொண்டு நின்று ஒப்படைக்க நமக்கெல்லாம் இப்பேற்பட்ட அத்துணை கலைகளையும் கற்றுக் கொடுத்த அத்துணை குருமார்களுக்கும் கொடுத்த வணக்கம். நமக்கோ இந்த பூவுலகிலே இப்பேற்பட்ட ஒரு மாமனிதனாகப்பட்டவன் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இவன் நீதி நேர்மையோடு வாழ வேண்டும், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு திகழ வேண்டும், இவனுக்கு அறிவு கண்ணை திறக்க வேண்டும். அப்படி என்ற யோசனையோடு அப்பா மாதா பிதா குரு தெய்வமாக நீ கருதிவிட்டாய். ஆனால் இவையெல்லாம் நம்மையெல்லாம் காத்து ரசித்து கொண்டிருப்பது நம்மையும் மீறிய சக்தி என்று உண்டப்பா. இவர்தான் இவர்தான் மாரியம்மன், இவர்தான் சிவபெருமான், இவர்தான் நாராயணன். மூர்த்தி தேவர்களும் 9 கோள்களும் மகாத்தானே அத்தனை தேவர்களும் மகாத்தானே நம்மை நாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த சாங்கியம் கிராமத்தில் ஊரின் மத்தியிலேயும் இது ஒரு புனிதமான நடுநாடு என்று ஏற்க தெரிவித்தேன். கண்டிப்பாக உண்மை. அப்ப அந்த பாட்டை அப்படியே மேற்கு போட என் பக்கம் சொன்னால்தான் கிழக்கு இப்பேற்பட்ட தமிழ்நாடுவே இந்த நடுநாடாக திகழக்கூடியது. நமக்கு கீழ்நிலையிலே பார்த்தீர்களா? இந்த லோகத்தையே அடைந்த இந்த உலகத்தையே அந்தெடுத்த 3 அடி மண் கேட்டுங்க மகாபலி சக்கரத்திலே இருக்கக்கூடிய அந்த உலகந்த பெருமாள் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த புனிதமான இடத்திலே அக்கிரமங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா, உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? அப்படி என்று உலகாந்த பெருமான் நம்மை கண்நோக்கி கொண்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, என்றைக்கும் உறங்கும் உறங்காமல் இருக்கக்கூடிய படியக்கூடிய அப்பேற்பட்ட படியிழந்து விட்டு தென்பண்ணை ஆற்றங்கரையிலே நமக்கு மேல் திசையிலே அயர்ந்து சல்லாரமாகத்தானே இந்த சாங்கியம் கிராமத்தில் என்னென்ன குளறுபடி நடந்து கொண்டிருக்கிறது. வந்திருக்கிற ஆடகாரம் கூட என்ன விட்டுக்கிறோம் அவருங்க நம்ம அது மட்டுமா நம்ம ஊரின் மத்தியில இருந்து இந்த மந்தையில இருக்கக்கூடிய மகமாரியம்மன் நமக்கு ஹரிக்கும் மரணுக்கும் பிறந்த அப்பேற்பட்ட அந்த அகிலாரப்ப சுவாமி இன்னும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை கிராம தெய்வங்களும் நமக்கெல்லாம் மறுபாலித்துக் கொண்டிருப்பதாகத்தானே குருவினுடைய அனுகிரகத்தினாலமா அதை நாம் உணர்ந்து அந்த குருவினுடைய திரு அருளாலமா இப்பேற்பட்ட அத்துணை தெய்வங்களையும் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மனிதர்கள் ஒருவர் கூட மனிதர்களே கிடையாது. இங்க இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய கண்ணிற்கு தெய்வங்களாகத்தான் தோன்றிருந்தார்களே தவிர ஒருவர் கூட மனிதர்களே கிடையாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் மண்ணில் வளர்ப்பது. ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது தெரியுமா தெரியாது. இல்ல அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 குட்டிகளுக்கு 3 நல்ல வழக்கு கலக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. குத்து வழக்கு நல்லா இருக்கும். குத்து வழக்குனா பெருசு, நல்ல வழக்கு சின்னது. 145 175 இங்க இருக்கிற சாங்கியம் மக்களுக்கு சத்தியமா அது பத்தி ஒண்ணுமே தெரியாது. குத்து வழக்குனா அவங்க ஒண்ணுமே தெரியாது.
ஏற்கனவே ஒரு பக்கம் தூக்கம் வருது ஒரு பக்கம் சாவடிச்சிருவோம். ஆமா சாமி. சாங்கிய மக்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது. ஒண்ணுமே தெரியல பாவம். ஐயோ நேற்றைய வரைக்கும் இல்லை, இனி வரைக்குமே தெரியாது. தெரியாது. இப்ப எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துது. ஆமா. எப்படி குத்தவர்களா? குத்து விளக்குனா பீரு, நல்ல விளக்குனா 145 ஓரி கோட்ரு. ஆமா சார், அது சிமுடி வரும். ஆமா ஆமா. வீடு போட்டு ஒண்ணுமே பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? ஏன் சாமி? குடி முத்தமா இருக்கு. குடியை கொடுத்துருவோம், குடும்ப சேவமா இருக்கும். முடியாது, வீடு விடியாது. கிடையாது. நான் பாதி குடிச்சிட்டு பாதி நல்லதான் சாமி. குடும்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் ஆனா அடிதான் வாங்க முடியல வீட்டுல. ஒரு விஷயம் தெரியுங்களா? ஒரு அமானுஷமான விஷயம். ஏன் சாமி? இதை பத்தி உணராம புரிஞ்சுக்காம நேற்று அந்த குடும்பம் நீங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா நேற்று என்னால பேச முடியல. முடியல சாமி. ஆமா, அதை வெளியே சொல்லியே தீர்வு. என்னுடைய ஆர்வத்தை காலையில பேசணும். பேசுறோம். இப்ப எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு சாமி. இறைவன் போட்ட பிச்சை இதுதான். இதுதான் நாம எதுவுமே செய்ய முடியாது. இங்க ஒத்துழைப்பும் ஆமா. உங்ககிட்ட பயபக்தி இருந்ததுன்னா சத்தியமா இந்த அமானுஷமான விஷயத்த உங்க கண்ணு முன்னாடியே இந்த காலம் பார்த்துக்கலாம் கூட பாப்பீங்க. பாப்பீங்க. இங்க வந்து தெனாவட்டு பண்ணிட்டு இங்க வந்து நம்ம மதுரம் பண்ணிருந்தோம்னா அதற்கான தண்டனை இந்த காலம் பார்த்துக்கலாம் நானும் அனுபவிப்போம். கண்டிப்பா உண்மை சாமி. இதை நான் உணர்ந்தவன். ஆமா, அனுபவிச்சு நான் வந்து இலக்கியம் கிடையாது. கிடையாது. உலகத்திலே உலகமாக அயோக்கிய யாருன்னு கைத்து சொன்னா நீங்களாம் தன்மானத்தோட ஒரு கை தூக்குறீங்க. ஆமா. ஆனா எனக்கு 5 கை இருந்தா நான் 5 கை தூக்குவோம். அயோக்கியம். அனுபவித்து இறைவன் உணர்த்தியதை உணர்ந்து புரிந்து கொண்டு இப்பொழுது நான் மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் கடவுள் அல்ல. கிடையாது. நான் அனுபவித்ததனுடைய விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை. கண்டிப்பா நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது. அதன் பிறகு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த 2 விஷயத்தை எந்த ஒரு மனிதன் கடைபிடிக்கிறீர்களோ அவன் வாழ்க்கையில சத்தியமா உங்களுக்கு தோல்வி என்பது வர வேண்டும். தோல்வி என்பதே கிடையாது. ராமாயணம் என்ன என்று உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆமா. ராமாயணம் என்பது கம்பரும் வால்மீகிரும் புராணங்களாகத்தானே 6 காண்டங்களாக தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். ஆமா. இன்னைக்கு இருக்கிற ஒரு இளம் பிள்ளைகிட்ட போயிட்டு அப்பா ராமாயணத்தை படி, உனக்கு நீதி மார்க்கங்களை கற்றுக்கொள்வாய். தனிமனித ஒழுக்கத்தை உனக்கு உணர்த்துகிறது ராமாயணம். ராமாயணத்தை படி. நீ இருக்கிற ஒரு தம்பிக்கு போய் சொன்னா படிப்பான். அவன் எப்படி படிப்பான்? 6 காண்டம். கம்பர் ஒரு மாதிரி எழுதியிருக்கிறாரு, வால்மீகி ஒரு மாதிரி எழுதியிருக்கிறார். வால்மீகி வந்து சமஸ்கிருதத்தில் எழுதுறது. அது நம்ம தமிழ் மக்களுக்காக வேண்டி நம்முடைய கம்பர் பெருமான் நமக்கு தனிமனித ஒழுக்கத்தை நம்முடைய தமிழ்நாட்டு தமிழ் கலாச்சார பண்பாட்டுப்படி எழுதியிருக்கிறார். அதுதான் போவோம். அப்படி ராமாயணம் என்பது ஒன்றும் பெரிய 6 காலத்தெல்லாம் ஒன்றும் பெருசா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ராமாயணத்தை அறிவுள்ளவன் ஒரே வழியில முடிச்சிடுவான். நீ அறிவுள்ளவன் தானே. ராமாயணத்தை ஒரே வழியில சொல்ல முடியும். ராமாயணம் ஒரே வழியில ராமாயணத்தை முடிக்கணும். ஒரே வழியில முடியுமா? ஆமா. ராமாயணம் சொல்லு சார். ராமாயணம் என்பது ஒன்றுமே கிடையாது. மாற்றான் மனைவி மீது ஆசைப்படாது. அவ்வளவுதான் ராமாயணம். ஒருவனுக்கு ஒருத்தி. பல்லு போட்டு அடுத்த பாட்டு மேல ஆசைப்படக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி மட்டுமே. மாற்றான் மனைவி மீது ராவணன் ஆசைப்பட்டான். சீதையை தூக்கி சென்றான். இலங்காவிலே அடைக்கலம் வைத்தான். ராமபிரான் வானர கூட்டத்தோடு இலங்காவிற்கு சென்றான். ராவணனை கொன்றார். இலங்காவிலே அழிந்தது. எதனால? மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டதால். இதை மைய புள்ளியாக வைத்துதான் வால்மீகரும் கம்பரும் இவ்வளவு பெரிய 6 காண்டங்களாக தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். ஒரே ஒரு முடிச்சது. ராமாயணத்திய சாரம்சம் மாற்றான் மனைவி பிற பெண்கள் மீது நாட்டம் வைக்காது. ஒருவனுக்கு ஒருத்தி மட்டும்தான் ராமாயணத்தை முடித்து விட்டது. நீ பிறந்த இப்படி 6 காண்டங்களாக நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார். ராமாயணத்தை படிக்கிறதுக்கு நேரம் பத்தாது. சரி, இந்த பாரதம் பாரதத்தை 18 நாள் அந்த 18 நாள் பாரதம் படிக்கிறது. இப்ப பாஞ்சாலி அம்மன் பாரதத்துல வந்து இப்ப நம்ம ஊர் பக்கத்துல தமிழ்ல 48 நாள் நடத்திருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு பாரத பிரசங்கம். அப்படி 48 நாள் அவங்க படிக்கிறாங்க சம்பளத்துக்கு. நீங்க யாராவது நம்ம அதான் உட்காந்து கேட்கறோமா? இல்ல. அதுக்கு இப்ப நம்மளுடைய கம்ப்யூட்டர் காலத்துல காலம் போறாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. பாரதம் என்பது என்ன? மற்றவருடைய சொத்துக்கு ஆசைப்படாது. மற்ற இடத்துக்கு அடுத்த உரிமைக்கு நீ ஆசைப்படாது. பங்காளி சொத்துக்கு ஆசை வைக்க. அவ்வளவுதான் பாரதம். கௌரவர்கள் 100 பேர். 5 பேர் தான் பாண்டவன். இந்த 5 பேர்த்தோட சொத்துக்கு ஆசை வச்சா அந்த
ஆமா இருக்கானா? இல்ல கிடையாது. அந்த கௌரவ 100 பேர்ல அழிஞ்சாங்க. அழிந்தாங்க. இதுதான் ராமாயண தொடர்பு. ஆமா இப்படியெல்லாம் பாரதங்கள், இதிகாசங்கள், புராணங்களை படிப்பதற்கு காலம் நமக்கு போராத காரணத்தினால் நமக்கு இப்பேற்பட்ட இந்த 64 கலைகளிலே 1000 கலைகள் 64 கலை. அப்பேற்பட்ட அந்த அடிப்படை கலையான இந்த தெருக்கூத்து நிகழ்விலே கிராமிய கலையான இந்த கலையிலே பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாகத்தானே அத்துணை பாமர மக்களும் புரிந்து கொள்ளும்படியாகத்தானே இது போன்ற நாடகங்களை எழுதி நமக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை நடத்தைகளை உணர்த்துவதற்காக வேண்டி நமக்கு அந்த ஆசிரியர்கள் எழுதி வைத்த நாடக கவியை, கதார்த்தத்தை, பாடல்களை, வசனத்தை நாம் இப்பொழுது அவர்கள் சொல்லி வந்தாலே அதிலிருந்து எந்த ஒரு பிசகும் வராமல் நாம் சிறமாக அதில் எந்த ஒரு கதையும் விடாமல் நாம் இப்பொழுது இறைவனுடைய கருணையினால் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சரித்திரமானது நல்ல சரித்திரம். இந்த சனீஸ்வரன் நாடகம் வந்து நீங்க கேள்விப்பட்டது 2 நாடகம் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பழைய ஆளுங்க இந்த நாடகத்தில் ஈடுபாடு உடையவங்களுக்கு ஒரு 3 நாடகம் 4 நாடகம் சனீஸ்வரன் நாடகம் தெரியும். நல சக்கரவர்த்தி, துணூர்வ சக்கரவர்த்தி, இந்த திருவாஞ்சன சக்கரவர்த்தி, இது நொண்டிகால் மார்கால் இதெல்லாம் விருத்தாசல சேர்ந்து போனீங்கன்னா அங்க ஒரு மாதிரியா. இப்ப நம்ம பகுதியில வந்தா இங்க பெரும்பாலும் உங்களுக்கு பிடிச்சது நடந்திருக்கிறோம். இப்ப நம்ம பகுதியில் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா சனிவாரம் தவிர வேற நாடகம் வைக்க முடியாது. அதற்கு இதற்கு என்ன ஒரு வித்தியாசம் சொல்லலாம். சனிவார நாடகத்துல 9 கோள்களும் உருமாறி அந்த திருவாஞ்சன சக்கரவர்த்தியை சித்திரவதை செய்யறது அவங்களுடைய கடமைகளை செய்வாங்க. இப்ப இதுல வந்து அதுல வந்து 2.5 வருஷம், இதுல வந்து 7 வருஷம். இதுல ஒரு 2-3 கோள்கள் மட்டுமே இந்த கிரகங்கள் உருமாறி இந்த நலச்சக்கரவர்த்திக்கு துன்பத்தை தரும். அதுல சனி பகவான் வேடம் தாங்கியவருக்கு அதிக வேலை அதுல அதிகம் உண்டு. ஆனா இதுல நாங்க குறைச்சிக்கிறது கிடையாது. அதை விட இதுல அதிகமாக நாங்களா சேர்த்து மக்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க இப்பேற்பட்ட இவர்கள் எல்லாம் மனிதர்களே கிடையாது. இந்திய ஆத்மாக்கள் மட்டுமே இந்த இறைவனத்தை வந்து அமர முடியும். இவர்கள் தெய்வ பிறவிகள். இவர்களுக்கு நாம் முதலிலே வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். இப்பேற்பட்ட சரித்திரத்தை சிறப்பாக நடத்துவதற்காக வந்திருக்கின்ற நம்முடைய நாடக கலைக்குழுவில் அத்தனை பேர்களுக்கும் அகற்றப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய உந்தனுக்கும் இந்த சின்னஞ்சிறியவனின் அனைவரும் கொடி வந்தாலும் நான் பிராப்தமான பொழுது நான் யார், என்னுடைய விளக்கம், என்னுடைய நாமதேயம், என்னுடைய பிறப்பு உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? அந்த என்னுடைய பிறப்பு, என்னுடைய நாமதேயம் உனக்கு ஏதாவது புரிகிறதா? தெய்வத்தின் நேரால் நான் கண்ணால் கண்டிருக்கிறேன்.
யாரும் பார்க்கல சார். தெய்வத்தை நேரம் கண்ணால் காணவில்லை என்ற வாசனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம். சத்தியமாக இருக்கலாம் எடுத்து நாம் அத்தனை சிவராசிகளும் தெய்வத்தை நேரம் கண்ணால் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். யார் தெரியுமா? இப்பேற்பட்ட அத்தனை சிவராசிகளுக்கு உயிர் வாழ்வதற்கு காரணகர்த்தாக வழங்கக்கூடிய இந்த அண்டத்தை ஒரு நொடிப்பொழுது கூட ஓயாமல் வளர்த்து கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவான் சனிக்கிழமை 12 மணிக்கு தருவாரு. நான் சொன்ன நேரத்தில் என்ன தெரியுமா? அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் சனிக்கிழமை என்று சரியாக 12 மணிக்கு எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவே பிறக்காது. 12 மணிக்கு எந்த குழந்தையும் பிறக்காது. அப்படியே பிறந்தாலும் சரி அந்த குழந்தையானது இருக்காது. அப்படி அந்த குழந்தை இருந்தாலும் சரி அந்த குழந்தையை ஈண்டெடுத்த தாயாக இருக்க மாட்டான். அப்பேற்பட்ட மகத்துவமான நேரத்தில் நான் பிறந்தேன். நான் சொந்த வார்த்தைக்கிறேன். என்னுடைய அழகை பார்த்து என்னுடைய அழகை பார்த்து என்னுடைய அழகு கொள்ளமான உயரம் கருத்த நிறம் சிவந்த விடிகள் கோடை பற்கள் செம்பட்டை முடிகள் அது மட்டுமா என்னுடைய பார்த்து எனையும் எடுத்த அப்படின்ற சிவனுக்கு வெற்றி போட்டையும் சுந்தரமும் தாயாகப்பட்டு விட்டு விட்டார். பார்த்து கிடையாது. தாய் முகத்தை பார்த்து கிடையாது. ஒரு குழந்தையும் நடுவுral கற்கிறது. அந்த ஜீவனுக்கு தாங்கள் பரியாக்கவில்லையா? பார்வதியார் கேட்க கேளும் பெண்ணே பார்வதா, அவனவன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நித்தம் தவறாமல் பரியாக்கக்கூடியவன். அந்த ஜீவனுக்கு மட்டும் நான் விட்டா விடுவேன். சென்று பார்க்கலாம் என்று என்னை பார்க்க ஆகா இந்த குழந்தையோ சாதாரண குழந்தை கிடையாது. இந்த குழந்தையை தேவலோகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்னை தேவசபையை தூக்கி சென்று தேவசபையை கூட்டி 30 தேவர்களும் உண்டு அத்தானை சேர்ந்து என் தாய் தந்தை அழைத்து என் தாய் தந்தையிடத்தை ஒப்படைக்கின்ற பொழுது குழந்தை குழந்தையானால் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் இல்லவா? நான் நான் என்ன கிழமை தெரிவித்து சனிக்கிழமை நான் சனிக்கிழமை பிறந்த காரணத்தினால் எனக்கு நாமதேயம் எனக்கு பெயர் என்ன தெரியுமா? சனிக்கிழமை பிறந்த காரணத்தினால் எனக்கு ஒரு அது வரைக்கும் என் தாய் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அப்போது தாயின் முகத்தை நான் உற்று பார்த்து அது வரைக்கும் தாயின் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. என் பார்வையானது என் தாயாகிய சாயாதேவி அம்மன் முகத்தில் பட்ட மாத்திரத்திலே என் தாயகப்பட்ட சாயாதேவி அம்மனுக்கு ஆண்டவனுடைய அப்பேற்பட்ட புள்ளாத பார்வையுடைய பார்வை, அப்பேற்பட்ட தீட்சையமான பார்வையுடைய பார்வை நான் இருக்கும் இந்த இடத்தை விட என்னுடைய பார்வையானது எங்கு படுகின்றதோ பார்வை எது படுகின்றது அங்கே நாசமாகிவிடும். பெண் பார்வை உன் மீது பட வேண்டுமா? ஈண்டெடுத்த தாய்க்கு இப்பேற்பட்ட கதியென்றால் கேவலம் பூலகத்தில் வாழக்கூடிய நரமாண்டர்களுக்கு எப்பேற்பட்ட கதி ஏற்படும் என்று யோசனை செய்வார். அப்படியெல்லாம் என்னை நாடு மேலே பொழுது ஒன்றாத்தானே வளர்த்து வருகின்ற வேளையிலே நான் என் தாய் தந்தையிற்கு தயாராக மாட்டேன். பெற்று ஓட்டி காரணத்தை விட்டு வந்தார்கள். ஒப்படைக்கப்பட்டோம் என்ற காரணத்தோடு
காசிக்கு சென்றேன். ஆமாம். விஸ்வலிங்கை பூஜை செய்தேன். செய்தேன். இப்பேற்பட்ட இந்த நவக்கர மண்டலத்துக்கு அதிபதி ஆக்கினார். ஆயுள் காரணம் என்ற பட்டத்தை கொடுத்தார். எந்த ஒரு ஜீவனை எப்பொழுது பிடிக்க வேண்டுமோ அப்பொழுது பிடித்தே தீர வேண்டும். யாரை எப்பொழுது விட வேண்டுமோ அப்பொழுது விட்டே தீர வேண்டும் என்ற கட்டளையோடு கடமைதவராமலுக்கு இந்த பூர்வமாகட்டும். கண்டிப்பா அந்த தேவலம் கூட ஆகட்டும். இதுவரைக்கும் யாரிடத்தில் நான் கைவிட்டு வாங்கவில்லை. இல்லை. லஞ்சம் வாங்குறது யாரையாவது ஒரு ஆளை கைத்து சொல்லு. லஞ்சம் வாங்க யாரு லஞ்சம் யாருமே கிடையாது. அவன் அவங்களும் லஞ்சம் தான். எல்லாமே லஞ்சம் தான். தேவலம் கூட சரி. ஆமா. இந்த பூர்வம் சரி. லஞ்சம் வாங்காத யாருமே கிடையாது. ஆனால் லஞ்சம் வாங்காத நாங்க 2 பேர் போயிருக்கோம். யார் 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 தெரியுமா? யாரு? என்னுடைய அண்ணா வாங்கிய காலத்தோட சாமி காலத்தோட இந்த சாங்கியம் கிராமத்திலே திருவிழா நடக்கிறது, கோயில் பணி நடக்கிறது, அரசுகளை நடக்கிறது. இப்படி ஒரு சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது ஊர் மக்களுக்கு தலைக்கு ஒரு 100 ரூபாய் அதாவது நாம் பணத்தை கொடுத்து இந்த விஷயத்தை சிறப்பாக நாம் நடத்த வேண்டும். இந்த விஷயத்தை நாம் சிறப்பாக நடத்த வேண்டும். அப்படி என்று பெரியோர்கள் அத்தனை பேர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு வருகிறார்கள். ஆனால் அவனுடைய புத்தி தடுமாற்றத்தினால் தீய பழக்க வழக்கத்தினால் ஒரு சிறந்த வாலிபனாகப்பட்டவன் இந்த வரி போட்ட பணத்தை எல்லாம் பாதி டாக்டர்கள் கொடுத்துறான், பாதி கெட்ட பேராது. இப்படி எல்லாம் செய்யறான். இவனை மட்டும் இந்த சாங்கிய கிராமத்துல இன்னொரு 2 வருஷம் விட்டு வச்சிருந்தான் இந்த ஊரையாவது சாப்பிட்டு எடுத்து முடிவு நாட்டுக்கு ராஜா நீ அல்லவா இப்பேற்பட்ட இந்த ஊரை எல்லாம் கொண்டு செல்கிறாய் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சாங்கியம் கிராமத்தில் இவர்களை விட்டு வைத்திருக்க கூடாது. நீ ஏன் எருமை மேல் பவனி செல்கிறாய்? உனக்கு அபிஷேகம் கோயில் கட்டுகிறோம், கும்பாபிஷேகம் செய்கிறோம். உனக்கு நீ எருமை மேல பவனி போற, உனக்கு ஏசி வச்ச ஆடி காரணம் வாங்கி கொடுக்கிறோம், பால அபிஷேகம் செய்கிறோம், பால பூசை பண்ணலாம். இந்த பையன் மட்டும் இந்த சாயந்திரத்தில் இங்கே அவனை சாவடிச்சு அப்படின்னு அண்ணன் போய் கேளு. அவனை சாவடிப்பாராம். அந்த மனிதனுக்கு எவ்வளவு ஆயுள் காலமோ அந்த ஆயுள் காலம் இருக்கின்ற வரைக்கும் அந்த மனிதனுடைய உயிரை கொண்டு செல்ல மாட்டார் என்னுடைய அண்ணாவாகி எவந்தராஜ். அதே போன்று இந்த சாங்கம் கிராமத்தில் ஒரு புனிதவான் 120 வயது ஆகிவிட்டது. அந்த புண்ணியவனாகப்பட்டவர் இப்படி ஆலயத்தை எழுப்பினார், கல்வி சாலைகளை நிறுவினார். இவையென்று ஒருவருக்கெல்லாம் பசியென்று ஒருவருக்கெல்லாம் அள்ளி அந்த கண்ணை போல் வாழியை வழங்கியவர் அந்த மனிதன் உயிர் பிரியும் பெருவாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட யுவதர்மராஜா முன்பு சொல்லியது போல் அத்தையும் செய்கிறேன். இவரை இன்னும் ஓராண்டு காலங்கள் அந்த ஊரில் விட்டு விடுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட போய் கெஞ்சிப்பாரு. அவருடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டதையா கண்டிப்பாக அண்ணவரை விடவே மாட்டார். அப்படி லஞ்சம் வாங்கினாலே என்னுடைய அண்ணாவாகிய யமதர்மராஜா ஒன்று. அதே போன்று சரியாகிய நான் அன்றைக்கு 3 தேவர்களும் கொடுத்த சட்டம் என்ன? எந்த ஒரு ஜீவனை எப்பொழுது பிடிக்க வேண்டுமோ அப்பொழுது பிடித்தே தீர வேண்டும். யாரை விட வேண்டுமோ அப்பொழுது விட்டே தீர வேண்டும். அந்த 3 தேவர்களை விட்டு வைத்தவர்கள் யார்? பிரம்மாவுக்கு ஏற்கனவே 5 சிரம், என்னுடைய பார்வை 10 அல்லவா? 5 சிரமானது 4 சிரமானது. அப்பேற்பட்ட பரம கடவுளே பாண்டிய மன்னனால் பிரம்மால் அடிபட்டார் அல்லவா முதலியபதியிலே என்னுடைய பார்வையால் அல்லவா? அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவை மற்றவதாரம் எடுத்தார் அல்லவா என்னுடைய பார்வையால் வேலவனை வேங்க மரமாக்கி வைத்தேன், நிறைய தட்டை சொக்கரமை விற்க வைத்தேன், அந்த சந்திரன் அந்த கலையிலிருந்து தலைக்க செய்தேன், அந்த சங்கரனை பிச்சு நான் இருக்க செய்தேன், அந்த முள்ள ஐங்கரன் கொம்பரவே செய்தேன், அருள்முனிவர் பத்திரிகை கட்டளையே செய்தேன். சொல்லிக் கொண்டே போகலாம். இதுவரைக்கும் நான் யாரையும் விட்டது கிடையாது, இனிமேலும் வெளியே விட்டு போவது கிடையாது. அப்பேற்பட்ட பரமக்கடவுளையை பிடித்த காரணத்தினால் இந்த விஷயத்தை நாம் நேற்று பேசியிருக்கிறோம். பரமேஸ்வரனையை பிடித்த காரணத்தினால் சனியினால் இருந்து எனக்கு சனி ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றோம். ஆனபடியா அப்படி அரியதி கொடுப்பான் பரமேஸ்வரன். ஆனால் அல்லாமல் கொடுப்பவர் இந்த சனி. அப்படி ஆத்தாடி அன்றைக்கு 3 தேவர்கள் கொடுத்த சட்டத்தை மட்டும் வேலை வைத்துக் கொண்டு என்னை பிடிச்சிக்க என் காலை கட்டி பிடிச்சாலும் நான் அவங்களை பிடிக்க போவது கிடையாது. நான் பிடித்த பிறகு என்னுடைய கடமையிலிருந்து என்னை விட்டுட்டு நீங்கள் தெரிந்து கேட்டாலும் உங்களை விட போவது கிடையாது. ஆனால் அடையாத வீட்டில் நுழைகின்ற விருந்தாளியாம் கிடையாது. முன்பு நாம் பேசி இருக்கிறோம். இருந்தாலும் இப்போது நியமிக்க விரும்புகிறேன். யார் ஒருவர் வாயில் சனியின் என்று ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படுகிறீர்களோ, சனியின் என்று ஒரு வார்த்தை யார் ஒருவர் நீங்கள் வாயில் உச்சரிக்கிறீர்களோ அன்னவர்களை அப்போதைய
அழைத்தால் மட்டுமே நான் சொல்லுவேன். உதாரணம் வேண்டுமா? இப்பேற்பட்ட கைபேசி இல்லாத ஆள் யாராவது உறவுதான். ஐயோ போடு இல்ல வேலை ஆரோரும் தொலைபேசி வைத்துக் கொண்டு அப்பேற்பட்ட பேச்சு வாழ்க்கை கவனத்தில் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருப்பீங்க. பெருத்த கல் அந்த இடத்துல இருக்கும். அப்படி அந்த கல்லில இவர் போய் தான் அடிப்பாரு, உழைக்கிறாரு. கண்டிப்பா இவர் இடிச்சுக்கிட்டு அவர் காலில் ரத்தம் வருது, வலி வருது. அப்ப அவங்க சொல்ற வார்த்தை என்ன? ஐயோ சரி சரி சமூகத்துக்கு கால் ரத்தமாகி போச்சுன்றான். அந்த கல்லை வந்து இவனே கிடையாது. இவனே போய் கல்லில் இடிச்சுக்கிட்டு இவன் யாரை கூப்பிடுறான்? யாரு சரி உங்களை தான் கூப்பிடுறாங்க. என்னுடைய நாமதேவத்தை யார் ஒரு உச்சரிக்கிறீர்களோ ஆண்டவனாலே அப்பொழுது ஏற்படுறது. கண்டிப்பா அழையாத என்னை யார் ஒருவர் அழைக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் மனதமான வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, யார் யாரெல்லாம் அலங்கோலமாக இருக்கிறீர்களோ, என்னை போன்று தலைவிரித்து போட்டு எந்த பெண்கள் எல்லாம் குடும்பத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் வெற்றியிலே பிறந்தில்லாமல் இருக்கிறீர்களோ, எங்கெங்கெல்லாம் சாக்கடைகள் தேங்கி இருக்கிறதோ, எந்தெந்த வீட்டிலெல்லாம் தீபங்கள் இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த வீட்டிலெல்லாம் ஒட்டடை படுந்து கிடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கழிவு பொருட்களை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, அங்கெல்லாம் இந்த சனியை சந்தோஷமாக வாசம் செய்து வருவாங்க. ஓஹோ எந்தெந்த குடும்பத்தில் எல்லாம் எந்தெந்த மனிதெல்லாம் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீர்களோ, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் மாற்றான் பெண்ணை, மாற்றான் மகளை, மாற்றான் மனைவியை தாயாகவும் தமைக்கையாகவும் யார் ஒருவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தம் உயிர் போல் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கிறீர்களோ, அவங்களுக்கு சனியுடைய இந்த கடைக்கல் பார்வை கூட படாது. அப்படி ஆத்தான நீதி தேவனை ஆத்தானை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி எல்லாம் இருக்கேன். இந்த விஷயத்தை இப்ப மட்டும்தான் பேசணும், நீங்க பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. இந்த இடம் வந்து ஒரு புனிதமான இடம். கண்டிப்பா இது சாங்கியம் கிராமம், சத்தியமாக கிடையாது. இது விதர்ப்ப நாடு, நிரதபுரி நாடுக்கு ஒப்பான நேரம் இப்ப இந்த நாடு. கண்டிப்பா சூரிய உதயம் வரைக்கும் இந்த இடத்துல நவகோள்களும் நவநாயகர்களும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய 9 கோள்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த 9 கோள்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த இடத்துல இருப்பாங்க தெரியுமா? கைலாயத்துல தான் இருப்பாங்க. கண்டிப்பா அப்ப சிவபெருமான் வாசம் செய்யறார். சிவபெருமான் இருந்தாருன்னா கூட அம்மன் சக்தி இருக்கிறது, பார்வதி இருக்கும். ஆமா. அப்ப ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு ஆம்பையானோட யாரு பிறந்து விடு அவங்க அண்ணா பெருமாள் இருப்பாரு. அப்புறம் நம்மளை எல்லாம் படிச்சாங்க இல்லையா, முதல் மூர்த்தி பெருமாள். மும்மூர்த்தி தேவர்களும் இந்த இடத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அமானுஷம். கண்டிப்பா இது ஞானக்கண்ணுக்கு மட்டுமே தெரியும். ஆனா எனக்கெல்லாம் போனதுலதான் ஞானங்கள் தெரியாது. நான் உணர்ந்திருக்கிறேன். ஆமா. அதன் செயலாகத்தான் நான் உங்களுக்கு இந்த கருத்து பரிமாற்றங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே தவிர நான் படிச்சு 4 டிகிரி 5 டிகிரி இவங்களுக்கு சோறு போடணும் கிடையாது. அந்த அனுபவ உண்மை உங்களுக்கு பேச வைத்திருக்கிறது, உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் தவிர இருக்கிற ஒருத்தர் கூட முட்டாள் பயன் கிடையாது. ஆமாங்க, ஒரு முட்டாள் கூட கிடையாது. அத்தனை பேர்களும் கற்றறிந்த அறிவாளிகள். கண்டிப்பாக இப்பேற்பட்ட அறிவு பொருந்திய அந்த சபையிலே ஏதோ ஒரு மதிமயக்கத்தினால் நாம் மறந்திருக்கலாம், கடைபிடிக்க தடை இருக்கலாம். முன்பே சொன்னோம் அல்லவா, இடம் பொருள் யாவல், நாம் பிறந்த இடம், வளர்க்கப்படுகின்ற விதம், வாழ்கின்ற சூழ்நிலை, இப்படி எல்லாம் நாம் மதிமயக்கத்தில் ஒன்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது போன்ற புனிதமான நேரத்தில் நினைவூட்டுகிறேனே தவிர உங்களுக்கு நான் புத்திமதி சொல்றேன் தயவு செய்து. கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா இந்த முட்டாள் ஒருத்தர் கூட கிடையாது. என்ன விட்ட இருக்கிறவங்களை விட நீங்க தான் அறிவாளி. ஆனால் நாம் யார் என்று ஒவ்வொரும் உணர்ந்து விட்டோமானால் இந்த வழிபாடு, பூஜை, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, புனித யாத்திரை போறது கிடையாது. எதுவுமே கட்டுறது, காய்ப்பு பண்றது, சூனியம் நாம் யார் என்று நாம் ஒரு நாளாவது சிந்தித்திருக்கிறீர்களா? இதுவரைக்கும் கிடையாது. நான் எதற்காக பிறந்தேன், எதற்காக, யாருக்கு மகனாக பிறந்தோம், யாருக்கு மனைவியாக வாழ்கிறோம், யாருக்கு துணைவியாக கணவனாக வாழ்கிறோம், யாருக்கு அப்பாவாக வாழ்கிறோம், நாம் யாருக்கு பிள்ளையாக வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும், ஒருத்தர் அவங்கவுங்க சிந்தனை செஞ்சுட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், துன்பம், அழுத, துக்கம் வரவே, சோகம் வரவே வராது. நான் குழந்தை, எங்க அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா எங்க அப்பா மனசுக்கு புண்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னா அந்த தண்டனை இந்த பிரிவில் அனுபவிச்சு தான் நான் ஜாமீன் கண்டிப்பா. இப்ப நான் ஒரு மனைவிக்கு கணவன், என் மனைவிக்கு துரோகம் செய்து என் மனைவியை நோக்கடித்தேனால் கண்டிப்பா இந்த பிரிவில் அதை அனுபவிச்சு தான் ஜாமீன். சரி, நான் ஒரு மனைவி, கணவனுக்கு நான் துரோகம் செய்தோமானால்
நாம சாவறதுக்குள்ள இந்த பூலோகத்திலே அனுபவிச்சுதான் சாவட்டும். செத்துட்டா நரகம் போவாங்க, போவாங்க. செக்கில போடுவாங்க, ஆமா. எண்ணெய் கொட்டுறதுல போடுவாங்க. இது கதை விட்டுக்கிறாங்க. கருடபுராணம் சொல்றோம். ஆமா நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா. ஆமா. நாம் செய்த கர்ம வினைகளை ஆஹா. நாம் இந்த கர்ம வினையை நாம் அனுபவித்துதான் சாகணும். சாக வேண்டும். சொர்க்கம் என்பது இங்கதான் நாம் அனுபவிக்கிறோம். ஆமா. நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு ஆரோக்கியமான ஆ. பதவி படைத்த அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தையா பிறப்போம். ஆமா. நமக்கு நல்ல துணையர் கிடைக்கும். ஆஹா. அதன் வினையில நமக்கு ஞான சம்பந்தம் போன்ற ஞான குழந்தை கிடைக்கும். கிடைக்கும். ஊர்ல எல்லாருக்கும் மரியாதை இருக்கும். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற பொருள் பகுதியை மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவோம். ஆமா. இதுதான் சொர்க்கம். கண்டிப்பா. நாம் கர்மாவை செய்திருந்தோமானால் ஒரு குடிகாரனுக்கோ, ஒரு கொள்ளையடிக்கிறவனுக்கோ, ஒரு நோயாளிக்கோ, ஒரு ஏழை வீட்டிலேயே நம்ம குழந்தை பிறந்திருக்கும். ஆமாங்க. 3 வேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு கண்டிப்பா நோயாளியா வைத்தியர்கிட்ட போய் செலவு பண்ணிட்டு. ஆமா. நாம் செய்த கர்ம வினை இங்கேதான் நம்ம நரகுலமா நம்ம அனுபவிச்சிருக்கோம். உண்மைதான். சம்பாதிக்கிறது கூட மருத்துவத்துக்கு 3/4 பாதி மூசா செலவு பண்றோம். ஆமா. மருத்துவம் வைத்தியத்துக்குன்னே பாதி கடன் வாங்கிட்டு. கண்டிப்பா. இதுதான் ஒரு நரகுலம் பண்றது. ஆமா. நாம் ஒவ்வொருவரும் தன்னை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் தானே நம்முடைய முன்னோர்கள் ஆசான் பெருமக்கள் இது போன்ற சரித்திரத்தை நமக்கு எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். கண்டிப்பா. இது நினைவு கொடுத்ததுதான் என்னுடைய நோக்கமே தவிர இதெல்லாம் தேவையில்லாத வேகம் கொடுத்து ஒரு நேரமா எவனையும் பேசிட்டு இருக்கான்னு. ஆமா. இந்த வாய்ப்பு இன்றைக்கு மட்டுமே நமக்கு. ஆமா. நாளைக்கு நான் வேலை ஊர்ல இருப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ தெரியாது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு ஆமா. இப்பேற்பட்ட அன்றைக்கு மும்மூர்த்தி தேவர்கள் கொடுத்த சட்டத்தையும் பட்டத்தையும் வைத்துக் கொண்டு ஆமா. ஆமா. இந்த புலர் மாற்றம் அந்த தேவரம் ஆகட்டும். இந்த 9 கோள்களுடைய இயக்கங்கள் சீராக இல்லை என்றால் ஆமா. எந்த ஒரு நன்மையும் தீமையும் நடக்கவே. ஆமா. மும்மூர்த்தி தேவர்களும் அவரவர் வேலைகளை அவர்கள் மட்டுமா செய்ய முடியும்? ஆமா, முடியாது. இப்பொழுது இந்த சாங்கியம் கிராமம் இருக்கிறது. ஆமா. இந்த ஊரை நிர்வாகம் செய்வதற்கு, ஒரு திருவிழா நடத்துவதற்கு, ஒரு ஆலய பணி செய்வதற்கு ஒருவரை தலைவராக நியமித்திருக்கிறோம். அவருக்கு துணை தலைவராக நாம் ஒரு 10 பேர் வந்து ஒரு விழா குழுவினராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். என் ஊர் பூரா சேர்ந்து செய்யலாம். ஏன் தலைவராக ஒருத்தர் அதாவது ஒரு வழிகாட்ட அவர் பின்னே நாம் கடைபிடித்தோமானால் அத்தனையும் ஈஸியா நம்ம கடைபிடிச்சிடலாம். உண்மைதான். கடைபிடித்தாலும் இந்த இடத்துல வாரியாரா இருந்தா செயல வந்து 10 பேர்த்துல ஆட்ட பாம்பு அடிக்க முடியாது. ஒருத்தரா நின்னா கண்டிப்பா அந்த 10 பாம்பு கூட அடிச்சிடலாம். அப்படி இந்த ஊரை நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கோம். மும்மூர்த்தி தேவரானும் தன்னை சேர்ந்து இந்த 9 நவநாளிடத்தை இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். அப்படி இது போன்ற இது நிடதபுரிக்கு சமமான விதர்ப்ப நாட்டிற்கு சமமான ஒரு சிறந்த இடம். இது பரிகாரத்திற்கு உரிய இடம். கண்டிப்பா நம்முடைய கர்மா வந்து எப்படி தீரும்னா வழிபாடு ஒன்று தர்மம் செய்வது. தர்மம் செய்வதாலும் இறைவனை வழிபாடு செய்வதாலும் நம்முடைய கர்ம வினைகள் தீரும் என்பது ஐதீகம். இதற்கு நீங்கள் திருநள்ளாறு சென்று தான் இந்த ஏழவை செடியோ, அஸ்தம செடியோ, அர்த்தாஸ்தம செடியோ, கண்டக செடியோ இதற்கான பரிகாரத்தை தேடி வந்ததனால் நீங்க திருநள்ளாறு போயிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை தேடணும். ஆனால் இன்றைக்கு ஒரு இரவு மட்டும் இறைவன் அந்த வாய்ப்பை நமக்கு நமது ஊரிலேயே நமது அம்மன் வளாகத்திலேயே கொடுத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது காணிக்கை தருவதோ அல்லது பரிகாரங்களை எதிர்கொள்வதோ இதற்கு சரியான நேரம் தான். ஆனால் ஒன்று, இந்த தெருக்கூத்து விஷயத்துல ஒருத்தவங்க 10 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கொடுத்து எனக்கு பேர் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. எல்லா கலைஞர்களும் பேர் வாழ்த்துவாங்க. அவர் ஒரு மன திருப்தி சந்தோஷம் தான். ஆனால் இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை உங்களுடைய பெயரை நாம் வாழ்த்த ஆரம்பித்தோமானால் கண்டிப்பா இன்றைய இரவு 10, நாளைக்கு இரவு 10 இந்த நாடகத்தை நாம் முழுமையா நிறைவு செய்ய முடியாது. ஆதலால் நாம் கொடுப்பதோ நீங்கள் தருவதோ நாம் பேசுவதோ இது இப்பொழுது அத்தனை தெய்வங்களும் தேவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கையை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. இது ஏன் தெரியுமா வந்து இந்த பெயர் வளர்க்கிறது? உங்களுடைய பெயரை சொல்லி இந்த இடத்திலே ஏதாவது முறையா சங்கல்பம் பண்ணோம்னா நட்சத்திரம், ராசி, கோத்திரம் இதெல்லாம் சொல்லி வளர்க்கறது தான் வாழ்த்து. ஆனா தெருக்கூத்துக்காரங்க இருந்தார் மகன் இன்னும் 2 ஊரை சேர்ந்தவங்க வாழ்ந்தாங்க. அவங்க வந்து பெருமாள்கிட்ட அர்ப்பணம் பண்றோம் நல்லா இருக்கணும்னு சொல்றது உண்மையிலேயே அந்த வாழ்த்துதல் வந்து மிகவும் உசிதமான வார்த்தை. இறைவனை கூட நாம் வாழ்த்திதான் ஆக வேண்டும். இதற்கெல்லாம் உதாரணம் அது இங்கே போகும். அதற்கு உதாரணமாக நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோடடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் எதிர்வனடி வாழ்க, வாழ்க வாழ்க வென்று திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகாராம். அப்பேற்பட்ட திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமானாகப்பட்டவர் சிவபெருமானையே வாழ்த்திய காரணத்தினாலேவா இப்பொழுது கூட நாம் ஞான
மக்களையும் திருவாசகரையும் நான்கு மக்களையும் நாம் இப்போது வைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா அப்படி வாழ்த்துவதற்கு சமயம் போதாத காரணத்தினால் இப்பேற்பட்ட இந்த சாங்கியம் கிராம பொதுமக்கள் அத்தனை பேர்களும் ஒன்றாக தானே சேர்ந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை விளக்கவும் தீட்சண்யமான கொடுமையான பாடுகளை விரட்டவும் நம்முடைய தெய்வ சக்திகளுக்கு அருளளிக்கவும் இது போன்ற புனிதமான ஒரு விழா ஏற்பாடானது நடத்தி இது பயபக்தியோடு தெய்வ சிந்தனையோடு இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு இந்த விழாவிற்கு இந்த பூஜைக்கு யார் யாரெல்லாம் பணத்தாலும் மனதாலும் உள்ளத்தாலும் ஐயா எனக்கு பணமே கொடுக்க முடியாது 100 ரூபாய் வரி போட்டாங்க என்னால தரது முடியாது எனக்கு அந்த அளவுக்கு இல்ல நான் உழைக்கிறேன் ஒரு வேப்பமத்து கொண்டு வந்து கொடுக்குறேன் இல்ல ஒரு இந்த இடத்த தூய்மைப்படுத்துறேன் பணப்படுத்தி கொடுக்கிறேன் ஒரு அழகான கோலம் போடுறேன் அப்படி உடலால் உழைத்தவர்களுக்கும் கூட நம்முடைய இந்த ஊரின் எல்லை மட்டும் கிடையாது எத்தனை எல்லையிலிருந்து எத்தனை ஆத்மாக்கள் இடத்தில் தூங்கி இருக்கிறதோ அண்ணனுடைய கிராமமும் இந்த உலகம் வெண்டும் லோக சிலான தைரிய ஜீவிய ஆயுள் ஆரோக்கியம் என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருதத்துல வந்து சங்கல்பம் சொல்லும்போது அப்படி 14 செல்வங்களும் இதனால் யார் யாரெல்லாம் இதற்கு உழைத்தார்களோ யார் யாரெல்லாம் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாதாரத்தாலும் உதவி செய்தார்களோ அத்தனை ஆத்மாக்களுக்கும் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமனமோ நாராயணமூர்த்தியினுடைய பார்வதேசனும் சாரோப சாரூப சாமிக்கு சாயிற்று என்று சொல்லக்கூடிய முக்கியமான இந்த நவநாயருடைய தீட்சண்யமான பார்வைகளும் உங்களுக்கு அறவே கண்டிப்பா இந்த காரணம் போவதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பா நீங்கி இறைவனுடைய கட்டளை இறைவனுடைய ஆணை அந்த இறைவனுக்கு உங்களுக்காகவும் இந்த லோகத்திற்காகவும் அத்தனை ஜீவராசிகளும் அதாவது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழவும் என் மனம் இறைவனுக்கு பிரார்த்தனை செய்து இப்போது இதுவரைக்கும் அதாவது காணிக்கை கொடுத்தவர்களுக்கும் இனிமேல் கொடுக்க போகின்றவர்களுக்கும் ஒரு சம்பவமானது ஒரு குடும்பம் இருக்கிறதுனா அந்த குடும்ப தலைமை அந்த ஒழுக்கமா இருக்கும் கண்டிப்பா அந்த குடும்ப தலைமை இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பத்துல மனைவிகள் பிள்ளைகள் வந்து சந்தோஷமா வாழ முடியும் அதே போன்று ஊர் இருக்கிறது ஆனால் அந்த ஊரிலே நாம் தலைவராக நினைக்கிறோம் அந்த தலைவராகப்பட்டவர் சீரோடும் செழிப்போடும் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் அவர் வாழ்க்கை நடத்திலே ஊர் மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் நான் எனக்கு ஊரை பற்றி தெரியாது 3 நாளைக்கு முன்னாடி நாங்க வந்து எப்பவுமே எந்த ஒரு ஊருக்கு போறதா இருந்தாலும் நாங்க எங்களுடைய தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்போம் இந்த ஊருக்கு வந்து மக்கள் கூப்பிட்டுருக்காங்க அங்க போனா எனக்கு ஏதாவது பிரச்சனையா நான் அங்க போய் நல்லா அதை செய்து முடித்து அவங்களுடைய கோரிக்கைகளை அவங்களுடைய வேலையை நான் வேலைக்காரனாக செய்து முடித்து வர்றதுக்கு எனக்கு ஓய்வு இருக்குதா நீ வழி விட்டா நான் போக மாட்டேன்னு ஏன் சாமி வீட்டை இறைவன் என்பது இன்னும் ஞாபகத்தில் இருக்கக்கூடியவர் கண்டிப்பா இறைவன் வந்து ஏகனே அப்படி நான் வாக்குகள் பெற்ற போது எனக்கு கிடைத்த செய்தியை இந்த ஊர் மக்களுக்கு சொல்வதற்கு எனக்கு யாருமே எனக்கு அடையாளம் தெரியவில்லை யாரும் எனக்கு தொடர்பு இல்லை எனக்கு தெரிவித்தோ நம்முடைய இந்த குழு தலைவருடைய ஆசான் குழு வாழையாட்டா அந்த ஊர்ல பெரிய சிக்கல் இருக்குது அதை நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல இதெல்லாம் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லும் போது அவருக்கு அதை அவருக்கு கிடையாது அவருக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க சாமி வாங்க பாத்துக்கலாம் நீ என்ன பாக்குறது பாத்துக்கேன் எனக்கு முதல் நாள் ஆப்பு 2வது நாள் தான் சாமி வழியோட எனக்கு சொன்னாரு சொல்லிட்டு நம்ம வரதுக்கு முன்னாடி சொல்லிக்காரு அதே மாதிரிதான் அது ஆப்பு அல்ல நேற்று நடந்த சம்பவம் பயிரக்கூடாது சொல்லக்கூடாது எனக்கும் ஒரு சில வேலைப்பாடு நடந்தாங்க இப்பேற்பட்ட அறிஞர் புத்திரன் ஐயனார் சுதனுக்கு ஐயப்பனுக்கு இப்படி ஐயனார் அப்படிங்க அப்படி அம்மனுக்கு அப்படி நான் என்ன நானும் அம்மா எல்லாரும் வந்தோம்னா அப்படி அந்த தீய நல்ல சக்தியை விட தீய சக்திகளுக்கு தான் அதிக வேலை இருக்கும் அதற்கும் நாம் அந்த அதாவது ஒரு வீட்டுக்காக நான் வந்து பரிகாரம் என்று தேட மாட்டேன் ஏன் தெரியுமா பரிகாரம் என்று தேடினோம்னால் அந்த கர்மாவை அனுபவிப்பதற்கு இன்னொரு பிரிவு இருக்கிறது நாம் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை இந்த பிரிவிலேயே நான் அதை உணர்ந்து அனுபவித்து விட்டேன் ஆனால் எனக்கு அடுத்த முறை எனக்கு வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா அதனால அதை நான் சந்தோஷமா சுகமான சூழ்நிலை அதை நான் ஏற்றுக்குவேன் அந்த கரணத்தை நாம் ஏற்று தந்துவிட்டோம் ஆமா எப்பொழுதுக்கு அமாவாசை நம்முடைய உலகிலும் தமிழகத்திலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கர் பஞ்சமுக விஸ்வரர்மா எனக்கு உயிர் கொடுத்து என்னை பேசவிட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்னைக்கு மனையாகி அவர்களுக்கு அன்னை வாராடித்தார் அவங்களுக்கு இன்னைக்கு அபிஷேக ஆராதனை அமாவாசை செய்துவிட்டு உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கேட்டு பிச்சை கேட்டு அங்கிருந்து வந்ததுனால இந்த அளவுக்கு நமக்கு பேசுறதுக்கு உடம்புல திரும்ப உண்மைதான்
நான் மற்ற நேரத்துல பேச முடியாது. நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா பேசி பார்க்கறவங்க என்ன புதுசுன்னு பேசுறேன்னு. ஆமா. அப்ப மட்டும் ஏன் பேசுறேன். நானா பேசுறது பேசுறேன். கிடையாது. ஆட்டி வைத்தால் ஆடுகின்றேன். ஆடுகின்றேன். அப்படி இது போன்ற இந்த இடத்தை நீங்கள் தானம் செய்பவர்களுக்கு பெயர் வார்த்ததில்லை என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள். அதே போன்று நாம் ஒரு பேர் எடுப்போம். ஆமா ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் எடுப்போம். ஆமா. ஆனால் அந்த ஊரிலே ஒரு தலைவனை நாம் எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய வாழ்ந்து திருவுருவானது இறைவனுடைய பொற்பாதத்திலே இழைப்பாரும்படி நாம் அத்தனை பேர்களும் இந்த நேரத்திலே புனிதமான நேரம் அத்தனை அன்பு உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு நிமிடம் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அமைதியாக மௌன அஞ்சலி செலுத்துவோம். இது அதற்குரிய இடம்தான். ஆமா ஒரு நிமிஷம் யாரும் பேசக்கூடாது. எல்லாருமே பிறக்கிறவங்க எல்லாரும் எடுத்துட்டு இருந்துதான் இருக்கும். ஆமா என்ன பாவம் பண்ணாலும் சரி, என்ன புண்ணியம் பண்ணாலும் சரி, என்ன பாவம் ஆமா மற்றவர்களுக்கு உபத்திரத்தை